பல திருப்பங்களை கொண்ட அலிபாபாவின் சாகச கதையின் இறுதி பாகம். அலிபாபாவின் அண்ணன் காசிம் அலிபாபா திடீரென பணக்காரன் ஆனதைக் கண்டு பொறாமை கொண்டான். அலிபாபாவிடம் ரகசியத்தைக் கேட்க அலிபாபாவின் வீட்டிற்குச் சென்று அதை விசாரித்தான். அலிபாபா குகையின் ரகசியத்தையும் மந்திரச் சொற்களையும் அவனிடம் கூறினான். பேராசை கொண்ட காசிம் முடிந்த அளவு பொக்கிஷங்களை எடுக்க குகைக்குச் சென்றான். அவன் குகைக்குள் சென்று பொக்கிஷங்களை அள்ளிக் கொண்டிருந்தபோது வெளியே வரும் மந்திரச் சொல்லை மறந்துவிட்டான். திருடர்கள் குகைக்குத் திரும்பியபோது காசிம் குகைக்குள் இருப்பதை அறிந்து அவனைப் பிடித்துக் கொன்றுவிட்டனர். அலிபாபா தன் அண்ணனைக் காணாமல் கவலைப்பட்டு குகைக்குச் சென்று பார்த்தபோது காசிமின் உடலைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அவன் காசிமின் உடலை வீட்டிற்குக் கொண்டு வந்து மரியாதையுடன் அடக்கம் செய்தான். திருடர்களுக்கு குகையின் ரகசியம் வேறு ஒருவருக்கும் தெரியுமென்று புரிந்துவிட்டது. அவர்கள் அலிபாபாவைத் தேட ஆரம்பித்தனர். திருடர்களின் தலைவன் எண்ணெய் வியாபாரி போல வேடமிட்டு 40 எண்ணெய் பீப்பாய்களுடன் அலிபாபாவின் வீட்டிற்கு வந்தான். அந்த பீப்பாய்களுக்குள் மற்ற திருடர்கள் மறைந்திருந்தனர். அதற்குப் பிறகு மாறுபடத்தில் இருந்தது. திருடனின் தலைவன் என்று தெரியாத அலிபாபா இன்று இரவு தன்னுடன் உணவு உண்ண வேண்டும் என்று கூறினார். அலிபாபாவின் புத்திசாலித்தனமான வேலைக்காரியான மார்கியானா எண்ணெய் பீப்பாய்களில் ஏதோ ரகசியம் இருப்பதை உணர்ந்தாள். அவள் பீப்பாய்களை சோதித்துப் பார்த்தபோது அவற்றிற்குள் திருடர்கள் மறைந்திருப்பதை அறிந்தாள். மார்ஜியானா திருடர்கள் ஒளிந்திருந்த பீப்பாய்களை அருவிகளில் போட்டாள். அதன் மூலம் அவள் அந்த பீப்பாய்களுக்குள் இருந்த திருடர்களைக் கொன்றாள். இது அலிபாபாவின் வீட்டிற்குள்ளேயே நிகழ்ந்த ஒரு துணிச்சலான செயல். திருடர்களின் தலைவன் மார்கியானாவின் சாமர்த்தியத்தால் அதிர்ச்சியடைந்தான். அவன் அலிபாபாவைத் தாக்க முயன்றான். ஆனால் மார்கியானா தைரியமாக அவனுடன் போராடி அவனையும் கொன்றுவிட்டாள். அலிபாபா மார்கியானாவின் துணிச்சலாலும் புத்திசாலித்தனத்தாலும் காப்பாற்றப்பட்டான். அலிபாபா தனது அண்ணன் மகனுக்கு மார்ஜியானாவை திருமணம் செய்து வைத்து மகிழ்ந்தர். அதன் பிறகு அலிபாபாவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அலிபாபா கிடைத்த செல்வத்தை நல்வழியில் பயன்படுத்தி ஏழைகளுக்கும் உதவினான். பேராசை ஆபத்தில் முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். இன்னும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை காண விரும்புகிறீர்களா? அப்போது லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.